தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசலாமணி வழக்கறிஞர் அவர்கள். இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்திற்குள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொய்யை சொன்னார். மற்றொரு பொய் பீகார் மாநிலத்தில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது என்று மற்றொரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய கட்டத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். காலம், அதாவது காலத்தின் இந்த முடிவை, இந்த கலந்தாய்வு கூட்டம் இப்போ அதை நாங்க முதல்ல இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து பண்ணி எடுத்து ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுக்கிட்டு நாங்க தலைவர்கள் மட்டும் பேசணும்னு ஒரு முடிவெடுத்தோம். அதன் பிறகு இப்போ ஊடகத்தில் பல பேர் வருவார்கள், அவர்கள் சரியான முறையிலே கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அரங்கிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நடத்தணும்னா எவ்வளவு பெருசா கூட்டம் நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம், எல்லாம் நடத்திட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அவ்வளவு உணர்வுகள் இருக்கு. உணர்வுகள்லாம் கோபம் தான் அதிகமா இருக்கு. அது வெளி